டெய்லி ஒரே ரசம் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? அப்போ வாங்க இன்னைக்கு ஒரு வெரைட்டி ரசம் பார்க்கலாம். நெல்லிக்காய் ரசம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு 3 நெல்லிக்காவை விதை இல்லாமல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற நெல்லிக்காவை மிக்சியில் அடிக்க போகிறோம். இடிக்கும்போது ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாம். இன்னைக்கு நான் பூண்டு சேர்க்காம அரைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ ஃபைனாக அரைஞ்சிருக்குன்னு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரசத்துக்கு புளி தேவையில்லை. ஸோ சின்னதாக ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற நெல்லிக்காய், கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, இது கூட ஒரே ஒரு நெல்லிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களோட விருப்பம். இதில் 1 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போது உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சு கலந்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லியும் இதில் போட்டுக்கலாம். ரசம் டேஸ்ட்ஃபுல்லாக வாசனையாக வர ஒரு டிப். ரசப்பொடி முதலே போடாமல் நீங்கள் ரசம் கொதிச்ச உடனே போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஜோராக இருக்கும். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் ரசப்பொடி நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கேற்ற நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்க ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இப்போ 2 ஸ்பூன் பருப்பு விட்டுருக்கேன். நீங்கள் இந்த ரசம் பருப்பு இல்லாமையும் செய்யலாம். பருப்பு தண்ணி விட்டோடனே ரொம்ப நேரம் ரசம் கொதிக்கக்கூடாது. ஒரு சின்னதாக கொதி வந்தோடனே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரசம் ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போ கடைசி ஸ்டெப்பாக தாளிச்சிடலாம். நான் தாளிக்கிறதுக்கு நெய் தாங்க எடுத்திருக்கேன். நெய்யில் தாளித்து பாருங்கள், ரசம் அட்டகாசமாக இருக்கும். இப்போ கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக சீரகம், ஒரே ஒரு மிளகாய் வச்சு தாளித்து கொட்டினீங்கன்னா ரசம் ஜோராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தவறாமல் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த நெல்லிக்காய் ரசம் வச்சு சாப்பிடுங்க. உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக, டெலிஷியஸாக, ஈஸியாக ரெசிபி செய்ய மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.